Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற உண்மை சம்பவத்தை பத்தி ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா கண்டிப்பா தம்ப்நெயில் நீங்க பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு பேய் ரத்த குளியல் கேட்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் மனுஷனோட ரத்தத்தால குளிக்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட உண்மை சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற பல்லாவரம்ல தான் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலங்க, நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவங்க நேம் முஸ்கான். இவங்க சென்னை பல்லாவரமும் சேர்ந்தவங்க. அண்ட் இந்த ஒரு சம்பவம் இவங்களுக்கு நடக்கல, இவங்களுடைய அக்கா, சொல்ல போனா பெரியமா பொண்ணுக்கு தான் இந்த ஒரு பேய் சம்பவமும் நடந்திருக்கு. அதுவும் ஒரு பேய் இல்ல, 2 பேய். அண்ட் இந்த பேய் சம்பவத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்ததோ அதை எந்தவித ஒளிவு மறையுமே இல்லாம அந்த ஃப்ளோலயே அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பதான் உங்களுக்கும் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் இந்த சம்பவம் முஸ்கான் இவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது தான் இவங்க பெரியமா பொண்ணுக்கும் நடந்திருக்கு. அதை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை பல்லாவரம். ஆனால் அந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண முஸ்கான் இவங்களுக்கு ஃப்ரீ டைம், லீவ் இல்லைனா வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக இவங்க பெரியமா வீட்டுக்கு தான் போவாங்க. சென்னை பல்லாவரம்லேயே வேற ஏரியாவில் தான் அவங்க பெரியமா வீடு இருந்துட்டு இருக்கு. அந்த பெரியமா வீட்டில் அவங்க அக்கா இவங்களுக்கு ரொம்பவே ஃபேவர், பட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அண்ட் கொஞ்சம் சிடுமூஞ்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ முஸ்கான் அண்ட் அவங்க அம்மாவை கூட்டிட்டு அவங்க பெரியமா வீட்டுக்கும் போயிடுவாங்க. அண்ட் ஃப்ரீ டைமில் பெரியமா வீட்டில் தான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. பட் பெரியமா வீட்டில் தான் இந்த ஒரு பிரச்சனை, அதுவும் பெரியமா பொண்ணுக்கு தான் ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியாம அந்த திகில்ல நம்ம முஸ்கான் இவங்களும் கொஞ்சம் மாட்டுறாங்க. இப்படியே ஒரு நாள் முஸ்கான் அவங்க பெரியமா வீட்டுக்கும் போயிடுறாங்க. அண்ட் அந்த டைம்ல அவங்க பெரியமா பொண்ணு படிக்கிற விஷயமா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறதா இருக்கட்டும் அண்ட் டியூஷன் போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வெளியில அதிகமா போயிட்டும் வருவாங்க. முஸ்கான் அவங்க அக்காவோட நேம் ஆயிஷா. அவங்க அதிகமா இந்த அத்தர் அண்ட் பெர்ஃப்யூம்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் வெளியில எங்கன்னா போறதா இருந்தா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த பெர்ஃப்யூம்லாம் அதிகமா அடிச்சுட்டு அண்ட் பூலாம் வச்சுட்டு தான் வீட்டை விட்டு வெளியில போவாங்க. அதே மாதிரி தான் ஒரு நாள் வெளியில போகலாம் அப்படின்னு அப்படி போன ஆயிஷா போகும்போது தனியா தான் போயிருக்காங்க. ஆனா ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா 2 பேரா வராங்க. அந்த 2வது ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியாலே ஒரு இறந்து போன பையனோட ஆன்மா சுத்திட்டோ இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் முஸ்கான் இவங்களுக்கும் தெரியும், இந்த ஏரியால இந்த பையன் இறந்திருக்கான் அப்படின்னு. ஆனா இறந்து போன பையனோட ஆன்மா இங்கதான் சுத்திட்டு இருக்கு, நம்ம பின்னாடி தான் வரப்போகுது அப்படின்னு அந்த சமயம் அவங்களுக்கும் தெரியல. அந்த பையன் வேற யாருமே இல்ல, ஆயிஷா இவங்க பாட்டி வீடு. ஆயிஷா இவங்க வீட்டுல இருந்து ஒரு 2-3 தெரு தள்ளி தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஆயிஷாவோட பாட்டி தங்கி இருக்கிற அந்த ஒரு வீடு ஒரு வாடகை வீடு தான். அந்த ஹவுஸ் ஓனரோட பையன், வயசு பையன் தான், அவன் எதிர்பாராத ஒரு விஷயத்துல இறந்தும் போயிட்டான். அது என்னன்றத வீடியோட எண்டில் சொல்றேன். அப்படி ரொம்பவே சின்ன வயசுல இறந்து போன அந்த பையனோட ஆன்மா அந்த ஏரியால தான் ஒரு ஆசையோட சுத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் தெரியாம ஆயிஷா இவங்களும் அப்படியே வெளியில போயிட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அங்க இருக்கிற அந்த ஆன்மா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க வீடு வரைக்கும் வந்திருக்கு. இப்படி ஆயிஷா வீட்டுக்கும் வந்துட்டாங்க, வீட்டு உள்ள. பட் அந்த ஆன்மாவால வீட்டுக்குள்ள வர முடியல. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஆயிஷா இவங்க வீட்டு வாசல்ல இந்த எலுமிச்சை பழம், தேங்காய், இது கூடவே தகடு மாதிரி இருக்கிற ஏதோ ஒண்ணுல பார்த்தீங்கன்னா இந்த துவா, அதாவது குரான்ல இருக்கிற வார்த்தைகள்லாம் எழுதி அதை வீட்டு வாசல்லையே மாட்டி வச்சிருந்திருக்காங்க. இது எல்லாமே தற்காலம் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தாண்டி அந்த பேயால வீட்டுக்குள்ள வரவும் முடியல. இது மட்டும் இல்லாம முஸ்கான் அக்காவானா ஆயிஷா இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே தர்காவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலே அந்த வயசு பையனோட ஆன்மா வீட்டுக்குள்ள வர முடியாம வீட்டு வாசல்லே ரொம்ப நாள் ஆயிஷா இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா கண்டிப்பா இவங்களை பொசஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. இந்த ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா ஆயிஷா இவங்க காலேஜும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் ஆயிஷா இவங்களுக்கு சுத்தமா தெரியாது நமக்காக ஒரு ஆன்மா, ஒரு வயசு பையனோட ஆன்மா நம்மளை பொசஸ் பண்றதுக்காக வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் தெரியாம ஆயிஷா இவங்களும் வெளியில போறாங்க அண்ட் காலேஜுக்கும் போயிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பிரச்சனை ஒரு சைட்ல இருக்க, இன்னொரு பிரச்சனை புதுசா ஆரம்பிக்கவும் போது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிஷா இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அவங்க ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட்
அந்த ஒரு விஷயம் பொண்ணு வீட்டில் தெரிஞ்சிருக்கு. ஆரம்பத்தில் அந்த பொண்ணை கொஞ்சம் கண்டிச்சிருக்காங்க. பட் அந்த பொண்ணு விடாப்பிடியா நான் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற லெவலுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால பொண்ணு வீட்டில் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அது வேறு எதுவுமே இல்லை, அந்த பொண்ணை போட்டு தள்ளுறது தான். ஆமாங்க, இந்த இடத்துல அவங்க பெத்த பொண்ணே இந்த ஆணவ கொலை அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே போல தான் அவங்க பெற்று வளர்த்த அந்த ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளேயே வச்சு கொலை பண்ணிடுறாங்க. அது இறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்த காதோடு காதாக முடிச்சிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம்லாம் போலீஸ் கேஸாக மாறுது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இறந்து போன அந்த பொண்ணும் நிம்மதி இல்லாமல் தான் அலைஞ்சிட்ருக்கு. ஏன்னா இறந்து போன அந்த பொண்ணும் வயசு பொண்ணு தான். ஸோ இந்த மாதிரி கல்யாணம் ஆகாமல் வயசு பொண்ணாக இறந்து போனாங்கன்னா அவங்கள மோகினி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி இறந்து போன அந்த ஒரு பொண்ணு ஆயிஷா இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு இறந்ததுக்கப்புறம் ஆயிஷா இவங்களும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் பயங்கரமாக அழவும் ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணு நிம்மதி இல்லாமல் சுற்றிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணோட உருவம் ஆயிஷா இவங்க கண்ணுக்கு தெரியவும் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஆயிஷா இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியிலேருந்து யாரோ ஆயிஷா இவங்களை கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. அது ஆயிஷா இவங்களுக்கும் இது ஏதோ பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க எந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது, வெளியில் கூப்பிட்றது நம்ம ஃப்ரெண்டாச்சு, ஆனால் அவள் இறந்து போயிட்டான், இறந்து போனவ எப்படி உயிரோடு வந்து கூப்பிட்றா அப்படின்னு இவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. அண்ட் வெளியில் போய் பார்த்தா அந்த இறந்து போன பொண்ணு இவங்க வீட்டு வாசல்லேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறத இவங்களும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை இல்லை, நிறைய தடவை அந்த இறந்து போன பொண்ணு ஆயிஷா இவங்களை பார்க்க வரதா இருக்கட்டும், வா ஆயிஷா என் கூட பேசு, நான் தனியாக இருக்கேன், என் கூட வா அப்படின்னு அந்த பொண்ணு ஆயிஷா இவங்களையும் கூப்பிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஃபேமிலியோட வீட்டில் தூங்கிட்டு இருக்கும் போதும் சேம் இதே மாதிரி விஷயம் தான். பக்கத்தில் இவங்க சித்தப்பாவும் படுத்து இருக்காரு, அவரையும் எழுப்பியிருக்காங்க. எழுப்பி அங்கே உருவம் நிற்குது, என் ஃப்ரெண்டு தான் அவ, என்னை கூப்பிட்றான்னு சொல்லி அழவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்த பெருசாக எடுத்துக்காம, அட இவ ஏதாச்சும் உளறிட்டு இருப்பா அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த பெருசாக கண்டுக்காம அவங்கள தூங்க வைக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் கண்டினியூவாக நடக்கிறத பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. சரி இது லைட்டாக மந்திரிச்சா சரியாக போயிடும் அப்படின்னு ஆயிஷா இவங்கள தர்காவுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் தர்காவுக்கு கூப்பிட்டா ஆயிஷா இவங்களும் இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணுறாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் இதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்பும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஆயிஷா இவங்களுக்கு பிரச்சனை அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா ஆயிஷா இவங்க எப்போல்லாம் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வராங்களோ அப்போல்லாம் ஒரு மாதிரி ரொம்பவே விசித்திரமாகவும் நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வீட்டு வாசல்ல மாட்டி வச்சிருந்த அந்த தர்கால இருந்து மந்திரிச்ச பொருள் எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, துவா எழுதின ஒரு சில வார்த்தைலாம், அது அந்த சமயம் என்னாச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா வீட்டு வாசல் வரைக்கும் இருந்த அந்த பையனோட ஆன்மா ஒரு லெவலுக்கு அப்புறம் ஆயிஷா இவங்களை பொசாஸ் பண்ணி வீட்டுக்குள்ள வரைக்கும் ஈஸியா வந்துட்டு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் ஆயிஷா இவங்களுக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா அந்த பையனோட ஆன்மா ஆயிஷா இவங்களை பொசாஸ் பண்ணிட்டு இருக்கு. பொசாஸ் பண்ணது தெரியாம ஆயிஷா இவங்களும் ரொம்பவே விசித்திரமா நடந்துக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த ஒரு விஷயத்த பெருசா கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஆயிஷா அண்ட் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண முஸ்கான் அண்ட் ஆயிஷாவுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வெளியில ஜாலியா விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ஆயிஷா இவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்பவே விசித்திரமா ஒரு மாதிரி முரட்டுத்தனமாவும் நடந்துக்கிறாங்க. அண்ட் கத்தி எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற பசங்களை குத்துற மாதிரி நிறைய விஷயமும் பண்றாங்க. இது முஸ்கானா இருக்கட்டும் அண்ட் ஆயிஷாவோட ஓன் சிஸ்டர் அந்த தங்கச்சிக்கும் இவ என்ன பண்றா அப்படின்னு கொஞ்சம் பயந்தும் போறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆயிஷா இந்த மாதிரி விஷயத்த பண்ணதில்லை, இவ கொஞ்சம் சிடுமூஞ்சி அடிக்கடி திட்டுவா, ஆனா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது. அண்ட் இதுக்கப்புறம் எல்லாருமே விளையாடி முடிச்சுட்டு வீட்டில் வழக்கம் போல தூங்கலாம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்காங்க. நடுராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயம் முஸ்கான் இவங்களுக்கு சிரிப்பு சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. என்ன இது, யாரோ எந்திரிச்சு உட்காந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. முஸ்கான் மட்டும் கிடையாது, ஆயிஷா அவங்க வீட்டில் இருக்கிற முஸ்கானோட பெரியமா அண்ட் ஆயிஷாவோட தங்கச்சி அப்படின்னு எல்லாருமே எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த நடுராத்திரி ஆயிஷா இவங்க எந்திரிச்சு உட்காந்து ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டும் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து இவங்களுக்கு என்னடா இவன் நடுராத்திரி எந்திரிச்சு உட்காந்து இந்த மாதிரி சிரிச்சுட்டு இருக்காளே அப்படின்னு ஸ்டார்டிங்கில் அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போவும் ஆயிஷா அவங்க ஒரு மாதிரி சிரிக்கிறத பார்த்து வீட்டில் இருக்கிற இவங்களுக்கும் சரி இது காத்து கருப்போட வேலையாக இருக்கும் அப்படின்னு உடனே அந்த இடத்துல குரான் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற வார்த்தைகள்லாம் சொல்லி கொஞ்சம் அவங்களுக்கு மந்திரிச்சு விடுற மாதிரியும் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆயிஷா இவங்க கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறாங்க. அண்ட் இதுல இருந்து ஒரு 1-2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்கான் அண்ட் ஆயிஷா தங்கச்சி இவங்க 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன். ஸோ இதனால அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு நைட்டும் ஆயிடுது.
நைட்னா லேட் நைட் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒரு 10ல இருந்து 10:30 மணி. இந்த ஒரு சமயம் முஸ்கான் அண்ட் ஆயிஷாவோட தங்கச்சி இவங்க 2 பேருமே வீட்டுக்கும் வராங்க. பட் இவங்க பல்லாவரம்ல இருக்கிற இது ஒரு ஏரியால தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஏரியாக்குள்ள வரும்போது அந்த இடம் மட்டும் ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே இல்லாம கும் இருட்டா இருக்கும். இந்த இடத்துல வரதுக்கு கண்டிப்பா சின்ன பசங்களா இருந்தா ரொம்பவே பயப்படுவாங்க. அண்ட் பெரியவங்களா இருந்தா அந்த ரூட்ல எப்படி போறதுன்னு யோசிப்பாங்க. வெளிச்சம் லைட்டா இருந்ததுன்னா போலாம் அப்படின்னு. அதே போலதான் முஸ்கான் அண்ட் முஸ்கானோட கசின் இவங்க 2 பேருமே ஒருவித பயத்தோட தான் அந்த இடத்துலயும் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாவே இவங்க வீட்டுல ஒரு சில விஷயம்லாம் நடந்திருக்குல்ல, அதுவும் அவங்க மைண்ட்ல ஓடிட்டு தான் இருக்கு. அப்படி அந்த இருட்டில் வந்துட்டு இருக்கும்போது முஸ்கான் இவங்களுக்கு என்னாச்சு இல்லை எதை பார்த்தாங்க அப்படின்னு தெரியல, அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு வீடு வரைக்கும் ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க கத்துற விஷயம் அந்த இடத்துல ஒரு சில வீடுலாம் இருக்கு, அவங்களே லைட்டாக வெளியேட்டி பார்க்குறாங்க. இப்படி கத்திட்டே போன முஸ்கான் இவங்களும் அவங்க பெரியம்மா வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. முஸ்கானோட அம்மா அப்பா அண்ட் முஸ்கானோட பெரியம்மா பசங்க அண்டு பெரியப்பா பெரியம்மா அப்படின்னு எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தர்காலேருந்து வந்த ஹஸ்ரத்தும் இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஆயிஷா இவங்க ஒரு மாதிரி தலைவெறி கோலத்தோட உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து முஸ்கான் இவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு மாதிரி பேந்த முழிக்கிறாங்க. அண்ட் அங்க இருக்கிற ஹஸ்ரத் முஸ்கான் அவங்கள பார்த்து பெரியவங்களை பார்த்தா சலாம் சொல்லணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்க, அண்ட் இந்த இடத்துல முஸ்கான் அவங்களும் விஷ் பண்றாங்க. விஷ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஹஸ்ரத் எதுக்காக கத்திட்டு வர அப்படின்னு முஸ்கான் அடிக்கிறாங்க. அண்ட் முஸ்கான் அடிச்சு ஓரமாக உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் தான் முஸ்கான் இவங்களுக்கும் தெரியுது தன்னோட அக்காவான ஆயிஷா அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதுவும் ஒரு பேய் கிடையாது 2 பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கிற ஹஸ்ரத் அவரும் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அது 1 இல்லை 2 பேய், இப்படியே விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பொண்ணு இறந்து போகிறது கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் பொண்ணு உடம்புல இருக்கிற அந்த 2 பேயுமே ஏதாச்சும் பண்ணி உங்கள் பொண்ணை கொல்லலாம் அப்படின்னு தான் துடிச்சிட்டு இருக்கு. நீங்கள் கசம்பூர் தர்காவுக்கு கூப்பிட்டு போனால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்துலேருந்து உங்கள் பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட வீட்டில் இருக்கிற முஸ்கானோட அம்மா அப்பா அண்ட் ஆயிஷாவோட அம்மா அப்பா எல்லாருமே பதறி போறாங்க. ஏன்னா ஆயிஷா இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஃபேவரட், எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அப்படிப்பட்ட பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னும் போது அங்கே யாராலுமே அக்செப்ட் பண்ண முடியல. அண்ட் ஆயிஷாவோட அம்மாவும் 2 பேயின்னு சொல்றீங்களே, அது யாரு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இப்போ சொல்றதுக்கு நேரம் இல்லை, இப்பவே நீங்க உங்க பொண்ணு கசம்பூர் தர்கா கூட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே முஸ்கானோட அப்பா அண்ட் ஆயிஷா அம்மா இவங்க எல்லாருமே பேசுறாங்க. உடனே கூட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த இடத்துல சின்ன பசங்க, அதாவது முஸ்கான் அவங்க ஏஜில் இருக்கிறவங்கலாம் விட்டுட்டு மற்ற பெரியவங்க எல்லாருமே தர்காவும் கிளம்புறாங்க. பட் இங்கே பேய் பிடிச்ச, அது 2 பேய் பிடிச்ச ஆயிஷா இவங்களை அடக்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை இப்போ தர்காவுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தர்கா வரைக்கும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்படி தர்கா கிட்ட கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஆயிஷா இவங்க எல்லாருக்கையும் உதறிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறதா இருக்கணும், அப்படி தர்கா உள்ள வராமல் இருக்கிறது அண்ட் இந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி அவங்கள தர்கா உள்ளேயும் வலிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்படி கண்ட்ரோல் பண்ணி உள்ள கூட்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற உஸ்தாஃப் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆயிஷா இவங்களை ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. அவருக்கும் புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கையில் ஏதோ ஒன்று வச்சு ஆயிஷா அவங்களே அடிக்கிறாங்க. அடித்த உடனே ஆயிஷா கதறவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உஸ்தாஃப் அவரும் கேட்குறாரு, யார் நீ, இவ உடம்புல என்ன பண்ணுற, இவ வயசு பொண்ணுன்னு தெரியும்ல, அண்ட் நீ எதுக்கு இவ உடம்புல இருக்க, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, இவ என்னோட ஃப்ரெண்டு தான், எங்கள் வீட்டில் என்னை கொண்டுட்டாங்க அண்ட் இவ எனக்கு ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் தனியாக இருக்கேன், அதனால தான் அடிக்கடி இவளையும் வந்து பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இவ வேணும் அண்ட் கவலைப்படாதீங்க, இவளை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் இவ கூடவே இருப்பேன். அண்டு இந்த உடம்புல நான் மட்டும் கிடையாது, இந்த உடம்புல ஒரு பையனும் இருந்துட்டு இருக்கான், அந்த பையன்கிட்ட இருந்து இவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு தான் நானும் ரொம்பவே போராடிட்டு இருக்கேன். அண்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பையனும் எப்படியாச்சும் ஆயிஷாவை அடையணும் அப்படின்னு ரொம்பவே துடிச்சிட்டு இருக்கான். நானும் எவ்வளோ போராடுறேன் அப்படின்னு ஃப்ரெண்டோட ஆன்மாவும் உஸ்தாத் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட ஆன்மா வயிற்றுக்கு கீழ்ப்பகுதியில் இருந்துட்டு இருக்கு, வயிற்றுக்கு மேல் பகுதியிலிருந்து மேலே இருக்கிற உடம்பு வரைக்கும் நான் இருந்துட்டு இருக்கேன், வயிற்றுக்கு கீழ்ப்பகுதியிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற அந்த பாகங்கள் வரைக்கும் அந்த பையன் பொசஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கான். ஆனால் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறவும் ட்ரை பண்ணுறான். அப்படி மேலே ஏறி ஆயிஷா இவனுடைய நெஞ்சு வரைக்கும் வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அந்த பையனோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் ஆயிஷா அடையணும், அதுக்கு நான் தடையாக இருந்துட்டு இருக்கேன். அதனால அந்த பையன் ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த பையன் ஆயிஷாவோட நெஞ்சு வரைக்கும் வந்துட்டானா அவன் ஆயிஷா கிட்ட கண்டிப்பாக தப்பாக நடந்துப்பான், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். பட் இப்போ வரைக்கும் ஆயிஷா கிட்ட தப்பாக நடந்துக்க முடியாது, ஒரு சில விஷயத்த நான் தான் உள்ள இருந்து
தடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க. ஆனா அஸ்ரத் கேட்கிறாரு, சரி நீ இப்போ உடம்புல இருக்க, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அவன் இப்போ ஆயிஷா இவ உடம்புல இல்லை, அவன் தர்காவுக்கு வெளியில இருந்துட்டு இருக்கான். அண்ட் அங்க இருந்து ஆயிஷா இவளை தான் பார்த்துட்டு இருக்கான். நான் இவ உடம்புல இருக்கிற வரைக்கும் அவனால பெருசா எதுவுமே பண்ண முடியல, அந்த ஒரு கோவமும் அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லும் போது இங்க இருக்கிற ஆயிஷாவோட சித்தப்பா சித்தி அண்ட் ஆயிஷாவோட அம்மா அப்பா எல்லாருமே ஏதோ உருவமா அப்படின்னு அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வெளியில் தானே அந்த பையனோட ஆன்மா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற அப்பா அம்மா இவங்க அந்த உருவத்தை பார்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால சுத்தமா முடியல. பட் முஸ்கானோட அப்பா இவரு கண்ணுக்கு மட்டும் அந்த உருவம் ரொம்பவே தெளிவா தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்பவே கோரமா ரொம்பவே கொடூரமா அந்த பையனோட உருவம் இருக்கிறதா அவரும் சொல்லியிருக்காரு. அந்த தர்காவில் இருக்கிற உஸ்தாப் இவரும் வெளியில இருக்கிற அந்த பையனோட உருவத்தை வந்து பாக்குறாரு. அவர் என்ன பண்றாருன்னா அந்த பையனோட ஆன்மாவை தர்கா உள்ள வர வைக்கிறதுக்கும் வா இங்க வா உள்ள வா அப்படின்னு கூப்பிடும்போது வெளியில இருக்கிற அந்த பையனோட ஆன்மாவும் தர்கா உள்ள வர முடியாது அப்படின்னு வெளியில நின்று இருக்கு. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் உஸ்தாப் இவர் என்ன பண்றாருன்னா இதெல்லாம் வேலைக்காகாது, உன்னை கட்டி உள்ள இழுத்தாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு வெளியில இருக்கிற அந்த பையனோட ஆன்மாவை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி தான் தர்கா உள்ளேயும் வர வச்சிருக்காங்க. வர வச்சதுக்கு அப்புறம் யார் நீ, இந்த பொண்ணு உடம்புல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த பையனோட ஆன்மா எனக்கு இந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு அந்த வழியா போயிட்டு வரும்போது நான் நிறைய தடவை பார்ப்பேன், அப்போதுல இருந்து எனக்கு இந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன், அப்படி நீங்க கொடுக்கலன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் இந்த பொண்ணோட ரத்தத்தை முழுசா குடிச்சிட்டு அப்படியே இந்த பொண்ணை கூட நான் கூட்டு போவேன் அப்படின்னு உஸ்தாப் அவரே மிரட்ட ஆரம்பிக்குது. அண்ட் உஸ்தாப் இவருக்கும் கிளியரா புரிஞ்சு போச்சு இந்த பிரச்சனையை அவ்வளோ சுலபமா முடிக்க முடியாது அப்படின்னு. அண்ட் உஸ்தாப் இவரும் ஆயிஷாவோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, வரப்போற அமாவாசை வரைக்கும் நம்ம பொறுமையா கொஞ்சம் காத்திருக்கணும், அப்பதான் இந்த ஒரு விஷயத்த இந்த பேய் ஓட்டுற சடங்கு பண்ணாதான் இதை ஃபுல்லா நம்ம கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டு வந்து அடக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்டு அமாவாசை வரைக்கும் நீங்க இந்த தற்காலே இருங்க, இந்த இடத்த விட்டு வெளில போனீங்கன்னா உங்க பொண்ணுக்கு ஆபத்து தான், இந்த ஒரே இடம் மட்டும்தான் சேஃப் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆயிஷா அண்ட் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே தற்கால தான் தங்குறாங்க. அந்த அமாவாசை இன்னும் ஒரு சில நாளில் தான் வரப்போகுது. ஆனால் அது வரைக்கும் ஆயிஷா அந்த தர்காவில் ரொம்பவே விசித்திரமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கேருந்து அங்கே ஓடுறதா இருக்கட்டும், அங்கேருந்து இங்கே ஓடுறதா இருக்கட்டும், இப்படியே பண்ணிட்டு இருக்க எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் ஆயிஷா இவங்க சடனாக காணாமல் போயிடுறாங்க. அண்ட் இவங்களும் தர்கா ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, இங்கே இருக்காளா அங்கே இருக்காளா அப்படின்னு தேடி பார்த்த வரைக்கும் அவங்கள எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அப்போது முஸ்கான் அவங்க அப்பா யோசிக்கிறாரு, ஒருவேளை இந்த இடத்துல இருப்பாளோ அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தர்காவில் ஒரு சமாதியம் இருக்குது. அந்த சமாதியை வந்து எப்பவுமே பூட்டி தான் வச்சுருப்பாங்க. ஒருவேளை அங்கே இருப்பாங்களா அப்படின்னு எட்டி பார்த்தா அதுக்குள்ளே தான் ஆயிஷா உட்காந்துட்டு இருக்காங்க. அது எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்காவில் நமாஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்களே சிஸ்டால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு ஒரு மாதிரி இப்படி ஆடிட்டும் இருக்காங்க. சரி உள்ளதான் இருக்கா போய் கூட்டு வரலாம் அப்படின்னு அந்த கதவை திறக்கலான்னு பார்த்தா பூட்டு போட்டு இருக்கு, அதுவும் வெளியில பூட்டு போட்டிருக்கு. முஸ்கானோட அப்பா செம்மையா ஷாக் ஆகுறாரு, பூட்டு வெளியில போட்டிருக்கு, நம்ம பொண்ணு எப்படி உள்ள போனா அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அண்ட் இதுக்கப்புறம் அங்க இருக்கிற உஸ்தாப் அவரை கூட்டு வந்து கதவை திறந்துதான் வெளியும் கூட்டு வராங்க. அண்ட் உஸ்தாப் அவரும் கேட்குறாங்க, நீ எப்படிமா இதுக்குள்ள போன அப்படின்னு. நான் உள்ளே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சைலண்டாக வந்துடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் அந்த தர்காலேயே வேற ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அந்த பேயை ஓட்டலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்படி அந்த பேய் பிடிச்ச பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் ஆஷா இவங்களுக்கும் பேய் பிடிச்சிருக்குல்ல, ஸோ இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நீ யாரு, நீங்க வந்துட்டியா, அண்ட் நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு இவங்க சொல்ல, அதுக்கு புதுசாக பேய் பிடிச்ச பொண்ணு அவங்களும் ஒரு மாதிரி பேச, அதுக்கு ஆயிஷா இவங்க அக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன அடிச்சனா நான் பூமியை பொழந்துட்டு வந்து உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த புதுசா பேய் பிடிச்ச பொண்ணு, நீ பூமியை பொழந்துட்டு வந்தனா நான் ஆகாயத்துல இருந்து குதிச்சு உன்னை அடிப்பேன் அப்படின்னு ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த முஸ்கான் அவங்க அப்பா பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் புதுசாக பேய் பிடிச்சா அந்த ஒரு பொண்ணு நம்ம முஸ்கான் அவங்க அப்பாவை பார்த்துட்டு நீ எப்படி இவளை காப்பாற்றி இங்கேருந்து கூட்டு போகிறோம் பாரு அப்படின்னு அந்த புதுசாக பேய் பிடிச்சா அந்த ஒரு பொண்ணு மிரட்டவும் ஆரம்பிக்குது. இதை பார்த்து முஸ்கான் அவங்க அப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு ஆயிஷா அவங்கள அந்த இடத்த விட்டு கூட்டும் போயிடுறாங்க. அண்ட் இப்படி கூட்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற உஸ்தாப் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி இப்போதைக்கு நீங்கள் இருக்க வேண்டாம், நீங்கள் எப்போ இங்கே வரணும் அப்படின்னு இங்கே மேலே இருக்கிற உஸ்தாப் அவர் உங்கள் கனவுல வருவார், அவர் வந்து தேதி சொல்லுவார், அப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி
முன்னாடி ஒரு சமாதியில் பூட்டு போட்டு ஒரு சமாதி உள்ளதானே எப்படி போனாங்கன்னு தெரியாம ஆயிஷா இவங்களும் வந்திருப்பாங்களே, அந்த சமாதி வர யாருமே இல்லை. அந்த தர்கால இருந்த பெரிய உஸ்தாப் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல அடக்கம் பண்ணிருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஏதாச்சும் பெரிய பிரச்சனைனா அவரோட சப்போர்ட் மூலியமா அங்க இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் இப்பவும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப தர்கால இருக்கிற ஆயிஷா இவங்க உடம்புல அந்த பேய், அந்த 2 பேயுமே கிடையாது. ஸோ இதனால கொஞ்சம் சமாளிக்கலாம் அப்படின்னு முஸ்கானோட அப்பா என்ன பண்றாங்கன்னா ஆயிஷாவை வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கும் கூட்டு வராங்க. பட் வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழியில பார்த்தீங்கன்னா ஆயிஷா இவங்களுக்கு சடனா ஏதோ ஒரு ஃபீல் இருக்கு. உடனே பின்னாடியே திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்த்தா இவங்க உடம்பு விட்டு இப்ப தற்காலிகமா வெளியில இருக்கிற அந்த 2 ஆன்மாக்களும் இவங்களையும் துரத்தி வந்துட்டு இருக்கு, மறுபடியும் பொசஸ் பண்ணலாம் அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்த அவங்க சித்தப்பாவான முஸ்கான் அவங்க அப்பாகிட்டையும் சொல்ல, ஆனா அந்த சமயம் அவரால் பெருசா எதையுமே பார்க்க முடியல. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு வீடு வரைக்கும் வந்துடுறாங்க. பட் வீடு வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த 2 ஆன்மா இவங்களை, அதாவது ஆயிஷாவை ஃபாலோ பண்ணிட்டு வீடு வரைக்குமே வந்துடுது. ஆனா ஆயிஷா இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த 2 ஆன்மாவால வீட்டுக்குள்ள வர முடியல. ஏன்னா மறுபடியும் ஒரு சில சேஃப்டியான தற்காலந்து எடுத்துட்டு வந்த விஷயத்தெல்லாம் மறுபடியும் கட்டி வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற உஸ்தாப் டெம்பரரியா ஆயிஷா இவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு தாயத்தம் கட்டி விடுறாங்க. ஆனா இவங்களுக்கு கிளியரா தெரியுது அந்த 2 ஆன்மாவும் ஆயிஷா இவங்களை எப்போ பொசஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே தீவிரமா காத்துட்டு இருக்கு அப்படின்னு. அந்த ஆயிஷா இதுக்கப்புறம் இவங்க வெளியில எங்கேயுமே போல, அப்படியே வீட்டுக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்காங்க அடைஞ்சா மாதிரி. அன்னைக்கு ஒரு நாள் ஆயிஷா இவங்க குளிக்க போகலாம் அப்படின்னு குளிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த சமயம் இவங்க கையில் கட்டியிருக்கிற தாயத்தையும் இவங்களே கழட்டி போட்டாங்களாம், இல்லை குளிக்கும் போது லூஸாய் கரண்டு விழுந்ததா அப்படின்னு கூட இவங்களுக்கு சுத்தமாக தெரியல. அப்படி அந்த தாயத்தை கரண்டு விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பையனோட ஆன்மா ஆயிஷா இவங்களை பொசஸ் பண்றதுக்கு எப்படியோ இந்த வீட்டுக்குள்ளேயும் பூந்துட்டு இருக்கு. இதுல அந்த பையன் எப்படி இறந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த பையன் ஆயிஷா இவங்க பாட்டி வீட்டோட ஹவுஸ் ஓனர் பையன் தான். ஆனால் அந்த பையன் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒல்லியாக தான் இருப்பான். அவங்க ஏரியா பசங்க கூட அன்னைக்கு ஒரு நாள் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். அப்படி கிரிக்கெட் விளையாடுற அந்த ஒரு பால் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ரப்பர் பாலில் விளையாடுவோம். அந்த ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் அந்த ரெட் கலரில் ஒரு உடன் பால் இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா வெயிட்டாக இருக்கும், அந்த பாலில் கிரிக்கெட் ஆடுவாங்க. அதே போல தான் இந்த பையனும் அந்த வெயிட்டாக இருக்கிற உடன் பாலில் கிரிக்கெட் விளையாடிருக்காங்க. இதில் ஆப்போசிட்டில் அந்த பையன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்கான் போல இருக்கு. அந்த பாலை பிடிக்கலாம் அப்படின்னு இந்த ஹவுஸ் ஓனர் பையன் ட்ரை பண்ணியிருக்கான், பாலை பிடிக்கலாம் அப்படின்னு. பட் கை கேப்பில் வந்து அந்த பால் மிஸ் ஆகி டைரெக்டாக அவனோட நெஞ்சு சொல்லப்போனால் இந்த இதயத்தை பக்கத்தில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்கு. அப்படி அடித்த அந்த ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் பேச்சு மூச்சு இல்லாமல் அந்த இடத்துல விழுந்துட்டு இருக்கான். ஸோ உடனே இதை சுதாரிச்ச பக்கத்தில் இருக்கிற பசங்க எல்லாருமே அடிபட்டுருச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பட் கூட்டிகிட்டு போகிற வழியிலே அந்த பையன் மூச்சு விட முடியாமல் ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலே இறந்தும் போயிட்டான். அப்படி இறந்து போன அந்த பையனோட அம்மா தான் நிம்மதியே இல்லாமல் அவங்க வீடு இருக்கிற, அதாவது ஆயிஷா அவங்க பாட்டி வீட்டுக்கிட்டையும் சுற்றி இருந்திருக்கான். இந்த ஒரு விஷயம் ஆயிஷா இவங்களுக்கு தெரியாமல் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நிறைய பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி போகும்போது தான் அந்த பையன் ஆன்மா ஆயிஷா இவங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஆயிஷாவை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு அப்போத்திலிருந்து ஒரு வெறியோடு இருந்திருக்கான். இப்போ ஆயிஷா இவங்க கையில் இருக்கிற அந்த தாயத்தை கழண்டு விழுந்துருச்சு. அண்டு மறுபடியும் ஆயிஷாவை பொசஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த பையனோட ஆன்மா ஆயிஷா கிட்ட வருது. அப்படி கிட்ட வந்த அந்த ஆன்மா ஆயிஷா இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கும் ட்ரை பண்ணுது. அதாவது ஆயிஷா இவங்களை தள்ளி விட்டு இவங்க மேலே ஏறி உட்காந்து இவங்க கழுத்து அழுத்துறதா இருக்கட்டும், இவங்க நெஞ்சு அழுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில தப்பான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல பண்ணிட்டே இருக்கு. ஆனா ஆயிஷா இவங்க பயந்து அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அலர்னதுக்கு அப்புறம் வீட்டில் ஆளுங்களாம் இருந்திருக்காங்க. சொல்லப்போனா ஆயிஷாவோட பாட்டி அந்த சமயம் அங்கதான் இருந்திருக்காங்க. அண்ட் இவங்க வீட்டுக்குள்ளேயே தர்கா மாதிரி ஒரு செட்டப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் ஆயிஷா அவங்க பாட்டி தான் பாத்துக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு வயசு 80க்கு மேல அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பாட்டியும் வராங்க. ஆயிஷா இவங்களை பார்த்து கொஞ்சம் மந்திரிச்சு விடுறாங்க. அந்த குரான்ல இருக்கிற வார்த்தையை சொல்லி ஆயிஷா இவங்களை கொஞ்சம் சமாதானம் படுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போதும், இல்லை என் கையில் இருக்கிற தாயத்தை என்னாச்சுன்னு தெரியல, போன அந்த பையன் அந்த தற்கால இருந்து பயந்து ஓடி போனால அந்த பையனோட அம்மா மறுபடியும் இங்கே வந்து என்கிட்ட தப்பாகவும் நடந்துக்க ட்ரை பண்ணான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த வயசான பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் தற்கா செட்டப் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் ஆயிஷா இவங்களையும் தூங்க வைக்கிறாங்க. அண்ட் அந்த சமயம் ஆயிஷா இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் இதுக்கப்புறம் தான் இவங்க வீட்டில் ஆயிஷா அவங்க அப்பா கனவுல அந்த சமாதியில் இருக்கிற உஸ்தாப் அவரும் வராரு, வந்து இந்த தேதியில இவளை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்
அடுத்த நாளே வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஆயிஷா இவங்களை கசம்பூர் தர்காவுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தர்காவுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற உஸ்தாப் ஒரு விஷயமும் சொல்கிறாரு. இங்கே இருக்கிற 2 ஆன்மாக்களும் உங்கள் பொண்ணோட ரத்தத்தை தான் கேட்டுட்டு இருக்கு. அண்ட் இதில் அந்த பையனோட ஆன்மாவும் சரி, அண்ட் உங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தி இறந்து போனான்னு சொன்னீங்களே அந்த பொண்ணோட ஆன்மாவும் சரி, 2 பேருமே மாறி மாறி உங்கள் பொண்ணை ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லி, அதாவது ஏற்றி விடுற மாதிரி ஏற்றி விட்டு கடைசியாக உங்கள் பொண்ணே வந்து அவங்க உயிரை மாய்ச்சிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயமும் பண்ணுவாங்க. அண்ட் 2 ஆன்மாக்களும் நல்ல ஆன்மாக்களே கிடையாது. இந்த 2 ஆன்மாவில் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு பெரிய பெரிய பிரச்சனை இருந்துருக்கு. 2 ஆன்மாக்களும் இப்போ வரைக்கும் உங்கள் பொண்ணோட ரத்தத்தை தான் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த பிரச்சனைலேருந்து எப்படி எங்கள் பொண்ணை காப்பாற்றுறது அப்படின்னு ஆயிஷா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் கேட்க, இந்த பிரச்சனைலேருந்து உங்கள் பொண்ணை காப்பாற்றணும்னா ஒரு விஷயம் தான் பண்ணணும், போயிட்டு 3 ஆடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க போயிட்டு 3 ஆடையும் வாங்கிட்டு வராங்க. அண்ட் அந்த இடத்துல ஆயிஷா இவங்களை உட்கார வச்சு அவங்க தலைமுடியை கட் பண்ணுறாங்க. தலைமுடியை கட் பண்ணி அந்த இடத்துல அந்த 3 ஆட்டை பலி கொடுத்து அந்த 3 ஆட்டோட ரத்தத்தை ஒரு பெரிய செட்டில் ரத்தத்தை மட்டும் பிடிச்சி ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணோட ட்ரெஸ்ஸு அண்ட் உங்கள் பொண்ணோட விரல் நகங்கள் இது எல்லாத்தையுமே இந்த ரத்தத்து கூட ஒரு விஷயம் நான் பண்ணித்தரேன், அதை பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போயிட்டு புதைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி இது ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்னாங்களே, அது என்னது? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த 2 ஆன்மாக்களும் பார்த்தீங்கன்னா ஆயிஷா இவனோட ரத்தம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற உஸ்தாப் அதெல்லாம் முடியாது, அதுக்கு பதிலாக நாங்கள் உனக்கு ஆட்டோட ரத்தத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா எங்களுக்கு 3 ஆடோட ரத்தமும் வேணும். இது மட்டும் இல்லாமல் அந்த ரத்தம் எங்களுக்கு சாதாரணமாலாம் வேணாம், அந்த ரத்தத்தால் ஆயிஷா ஏபில் குளிப்பாட்டி அந்த குளிப்பாட்டின அந்த ரத்தத்தை தான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்தெல்லாம் லாஸ்ட்டாக கேட்டால் ஆயிஷா இவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஆடியும் போகிறாங்க. ஏன்னா கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் நர்வஸ் ஆகுது. அண்ட் இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு சுடுகாட்டில் தான் பண்ணணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே சுடுகாட்டுக்கும் போகிறாங்க. கீழே ஒரு பெரிய பாத்திரம் மாதிரியே வைக்கிறாங்க, அந்த ரத்தம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. அண்ட் அதில் ஆயிஷா இவங்க நிற்க வைக்கிறாங்க. அண்ட் அவங்க போட்டிருந்த ஒரு சில ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த ரத்தத்தில் போடுறாங்க. அண்ட் அவங்களுடைய விரல் நகம் அண்ட் அவங்க தலைமுடி அப்படின்னு ஒரு சில விஷயத்த அதில் போட்டு அந்த ரத்தத்தை அப்படியே ஆயிஷா அவங்க மேலேயும் ஊற்றுறாங்க. அந்த நைட் டைமில் இப்படி ஊற்றி அவங்க மேலே பட்டு கீழே இருக்கிற ஒரு பெரிய பவுலில் சேவ் ஆகிற அந்த ஒரு ரத்தம் தான் இப்போது அந்த ஆன்மாக்களுக்கு தேவைப்படுது. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் தெரியுமா, இந்த ரத்த சடங்கு இந்த ஒரு விஷயம் ஒரு 2 நாள் லேட்டாக பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக ஆயிஷா இவங்க உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு உஸ்தாத் அவரே சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாமே நல்லபடியாக முடிச்சதுக்கப்புறம் அந்த ரத்தம் அண்ட் அந்த ட்ரெஸ்ஸு நகம் முடி இது எல்லாமே ஒன்றா தானே கலந்துருக்கு. இது அப்படியே அந்த சுடுகாட்டில் பள்ளம் தோண்டி அப்படியே புதைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஆயிஷா இவங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு சில விஷயம்லாம் நார்மலாக பண்ணுறாங்க, அதாவது மந்திரிச்சு விடுற மாதிரி. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஆயிஷா இவங்க நார்மலாகிறாங்க. அவங்க மூஞ்சி அந்த ஒரு பேய் பிடிச்ச அந்த ஒரு விஷயத்துலேருந்து தெளிஞ்சு ரொம்பவே சகஜமான நிலைமைக்கும் வராங்க. அண்ட் வீட்லேயும் சரி அவங்க தம்பி தங்கச்சிக்கிட்ட ரொம்பவே சகஜமாக பேசி இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆயிஷா இப்போ யோசிக்கிற அந்த ஒரு விஷயம், ஆயிஷா உடம்புல இருந்த அந்த பையனோட ஆன்மா ஆயிஷா அவங்கள ரொம்பவே படாத பாடுபடுத்திட்டான் அப்படின்றது தான். ஸோ ஆயிஷா இவங்க லைஃப்பில் நடந்த இந்த பேய் சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அந்த வழக்கம் போல் நம்ம சப்ஸ்கிரைபரை ப்ரமோட் பண்ணுற விதமாக இன்னைக்கு ஒரு சேனலும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிட்டி தமிழன். இந்த ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக, அதாவது ஸ்பிரிச்சுவலாகவும் சரி அண்டு நேச்சரோட பவர் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோக்களை இவங்களோட சேனலில் பேசிட்டு தான் இருக்காங்க. அண்டு சேனலோட நேம் கிராஃபிட்டி தமிழன். நானும் ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. அண்டு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்டு நீங்களும் ஒரு யூடியூபராக இருந்து உங்கள் சேனல் பெருசாக வியூஸ் போகாமல் அண்டு சப்ஸ்கிரைபரும் கம்மியாக இருந்து ப்ரொமோட் பண்ண காசு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையப்படாதீங்க, உங்கள் சேனலோட லிங்க்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். ₹1 கூட வாங்க மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், அந்த சேனலில் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஷார்ட்ஸ் போடுற வீடியோலாம் வேண்டாம், பெரிய கண்டென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன்.